எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுதாகர் இஎன்டி கேர் டிபார்ட்மெண்ட் ஆடியோகிராம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். நாங்க இப்போ பிப்ரவரி 7, 8, 9 ஃப்ரீ ஹியரிங் செக்அப் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப இருக்க நாய்ஸ் பொல்யூஷன்ல நிறைய பேருக்கு காது கேட்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாருக்குமே ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா பண்றோம். இது மட்டும் இல்லாம முதியோர் இல்லம், அனாதை ஆசிரமம், இந்த மாதிரி காது கேட்காத குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் வருஷம் ஒரு தடவை 25 பேருக்கு நம்ம ஃப்ரீ ஹியரிங் எய்டும் வந்துட்டு இருக்கோம் இதுல. அண்ட் எல்லாருமே இப்போ சவுண்டான இடத்துல ரொம்ப ஹெட்போன்ஸ் போடுறது, டிராபிக்ல இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் இயர் ப்ரொடெக்ஷன், இயர் பிளக்இன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும். காதுல ஏதாவது இறைச்சல் வந்தாலோ கேட்கறது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலோ ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்துக்கோங்க. உங்க காதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சை என்னன்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என் பேர் தீபா. நான் தான் எங்க ஆடியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஹியரிங் ஸ்கிரீனிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி வயசானவங்களுக்கு தான் காது கேட்கறது குறையும் அப்படின்றது கிடையாது. பிறப்புலயே காது கேட்கறது குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சொந்தத்துல கல்யாணம் பண்ணி பிறக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு பை பர்த்லயே ஹியரிங் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் பரம்பரையா சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தா வர குழந்தைங்களுக்கு இல்ல நடுவுல கூட சில பேர்த்துக்கு காது கேட்கறது குறைய ஆரம்பிக்கலாம். அது இல்லாம அம்மை போடும் போதோ இல்ல ஹை ஃபீவர் இந்த மாதிரி வரும்போதோ திடீர்னு நம்மளுக்கு காது கேட்கறது குறையலாம். அரையர் கூடாது அப்படின்றது இப்போ ஒரு ரூல்ஸாவே இருக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லா இடத்துலயும். இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா அரையும் போது அந்த காதுக்கு போற நரம்பு பாதிப்பாகி காது கேட்கறது குறையலாம். பட்டாசு வெடிக்கிறது இல்ல ரொம்ப ஹை சவுண்ட் அந்த மாதிரி ஏரியால ஒர்க் பண்றவங்க, தறியில ஒர்க் பண்றவங்க, இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் காது கேட்கறதுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில டேப்லெட்ஸ், பவர்ஃபுல் டேப்லெட், ஸ்டீராய்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் காது கேட்கும் திறன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எந்த வயசுன்றது இல்ல. நம்ம ஹியரிங் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்ல யாராவது நம்ம கூப்பிட்டு திரும்பல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணா ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டோம்னா நம்ம சேஃபர் சைட்ல இருந்துக்கலாம். ரொம்ப சவுண்டா ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டெல்லாம் இப்ப இருக்க யங் ஜெனரேஷன்ஸ் ரொம்ப சவுண்டா வச்சுக்கிறாங்க. இவ்ளோ சவுண்டா ப்ளூடூத் யூஸ் பண்ணனா கண்டிப்பா காதுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மைல்டு சவுண்ட்ல கொஞ்சமா யூஸ் பண்ற வரைக்கும் சேஃப். அதையவே ஓவர் டூ பண்றது, எப்ப பாரு ஹெட்செட்ஸோடவே இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பா ப்ராப்ளம். இப்போ காது கேட்கல அப்படின்னு நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்ல புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அடுத்தவங்க மெதுவா பேசுறாங்களா இல்ல நம்மளுக்கு கேட்கலையா அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷன் வரும். கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு அது தெரியவே வருது நம்மளுக்கு தான் கேட்கல அப்படின்றது. ஸோ இது ஒரு மைல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. அந்த மைல்டு ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்தரா குறையாம பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சில பேர் இது புரியாமையே கடைசி ரொம்ப விட்டுட்டு ரொம்ப சுத்தமா கேட்காத ஸ்டேஜுக்கு வரும்போது மிஷின் வச்சா கூட கேட்காது, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். சோ ஆரம்பத்துல இத இன்னொன்னு என்னன்னா வெக்கப்படுறாங்க, செவிட்டு மிஷின் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு. அப்படி கிடையாது. நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம மிஷின் வைக்க மாட்டோம்னு இருந்தா அடுத்தவங்க நினைக்கிறதுக்கு இல்ல, நம்ம நினைக்கிறதுக்கே காது கேட்காது. அப்புறம் சோ ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா மேற்கொண்டு குறையாம பாத்துக்கலாம். இல்ல ட்ரீட்மெண்ட்லயே இதை என்ன சரி பண்ணலாம் அப்படின்றதையும் பாத்துக்கலாம். காது குளிச்சுட்டு வந்தோடனையும் இயர்பட்ஸ் போடுறதுன்றது ஒரு ஹேபிட்டாவே ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பா இயர்பட்ஸ் ஒரு குச்சி வச்சு, பேனா, சாவி இந்த மாதிரி ஒரு குச்சில பஞ்சு வச்சு பண்றேன் இந்த மாதிரி எதுவுமே காதுல நம்ம போட்டு பண்ணக்கூடாது. சோ அதுவே விட்டாலே ட்ரை ஆயிடும். சோ நம்ம என்ன பண்றோம்னா இயர்பட்ஸ் போடுறோம் அப்படின்னு இருக்கிற குருமியும் சேர்த்து நம்ம உள்ளார தள்ளி அது பிளாக் ஆகிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு. சோ எந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரலாவே உங்களுக்கு ரொம்ப தண்ணி அந்த மாதிரி இருக்குன்னா காட்டன், அதாவது துண்டுல ஒரு கார்னர்ல இப்படி பண்ணிக்கலாம். பட் பட்ஸ் அந்த மாதிரி போடுறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். நான் தீபா சுதாகர், டாக்டர் சுதாகர் இஎன்டி கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நம்ம செவித்திறன் பரிசோதனை முகாம் பிப்ரவரி 7, 8, 9 நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஃப்ரீயா அவங்க ஹியரிங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 25 பேருக்கு ஃப்ரீ மிஷின்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கு உண்மையா தேவை வாங்க முடியாதவங்களுக்கு நீங்க எங்களை எப்ப வேணாலும் அணுகலாம். நம்ம இலவசமாவே உங்களுக்கு பண்ணி தரத்துக்கு ரெடியா இருக்கும். புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்த மாதிரி டாக்டர் சுதாகர் இஎன்டி கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.